சமய நெறிகளுடன் தைப்பூச திருநாளை அனுசரிக்கும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தைப்பூச திருநாள் தியாக உணர்வும் ஆன்மீக வலிமையும் நிறைந்த ஒரு புனித நாளாகும். வழிபாட்டின் போது வெளிப்படும் பொறுமை, ஒழுக்கம் ஆகிய முயற்சிகளுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நன்றி உணர்வுடனும் ஒழுங்குடனும் சமூக வாழ்வின் அடிப்படை நெறிமுறைகளையும் பண்புகளையும் மதித்து தைப்பூச வழிபாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு மதம், கலாச்சாரம் சார்ந்த விழாக்களில் காணப்படும் ஒழுங்கும் ஒற்றுமையும் வேறுபாடுகளுக்கு இடையே இணைந்து வாழ்வது புதிதல்ல, மாறாக அது மலேசியாவின் அடையாளம் என்பதை பிரதிபலிப்பதாக அன்வார் தெரிவித்தார். இந்த தைப்பூச வழிபாடு அனைத்து இந்து பக்தர்களுக்கும் மன அமைதியை அளிக்கட்டும் என்றும், அதேவேளை பல இனங்கள் இணைந்து வாழும் நம் நாட்டில் பரஸ்பர மரியாதையும் ஒற்றுமையும் மேலும் வலுப்பெறட்டும் என்றும் அன்வார் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தைப்பூசம் என்றால் அது மலேசியாதான் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இங்கே இந்த திருநாளை குடும்பம் குடும்பமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்த பெருமக்கள் பால்குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன்களை செலுத்தி பக்தியில் திளைக்கின்றனர். எம்பெருமான் மீதான இந்த பக்தியும் பண்பாட்டு நடைமுறைகளும் அடுத்தடுத்து நம் தலைமுறைகளுக்கும் தொடர வேண்டும் என்றும், வீடுகளில் பள்ளிகளில் சமய நெறிகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஆன்மீக எண்ணங்கள் எல்லா நாளும் நம் பிள்ளைகளுக்குள் மலரும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் அருள் புரிவான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐயனின் அருளில் அனைவரின் வாழ்வும் செழிக்கட்டும் என்றும், தேசமும் மக்களும் மென்மேலும் வளமாகட்டும் என்றும் ஓம்ஸ்பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் 3164 மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் 150க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ளது. இந்த எண்ணிக்கையில் தேசிய பள்ளிகள், சீன பள்ளிகள் மற்றும் தமிழ் பள்ளிகள் ஆகியவையும் அடங்கும் என்று கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். பள்ளிகளை வேறு பகுதிகளுக்கு மாற்றுவது உட்பட இப்பிரச்சனையை தீர்க்க அமைச்சு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இருப்பினும் சூழ்நிலைகளை பொறுத்து இது போன்ற நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்றும், ஏற்கனவே உள்ள பள்ளிகளை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எண்ணிக்கை 50 அல்லது 30 வரை குறைவாக இருந்தாலும், அந்த பகுதியில் உண்மையான தேவை இருந்தால் எல்லா இடங்களிலும் கல்விக்கான தொடர்ச்சியான அணுகலை அமைச்சு உறுதி செய்யும் என்று அவர் எஸ்ஜேகேசி மத்திய தளத்தின் அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். அதிகப்படியான அதிகார குவிப்பை தடுக்கவும், நாட்டின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தவும் பிரதமருக்கான பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக குறைக்க அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது. 10 ஆண்டு வரம்பு நாட்டின் தலைமைத்துவ நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும், சர்வதேச அளவில் முதிர்ந்த ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஏற்ப அது இருக்கும் என்றும் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒஸ்மான் சைட் தெரிவித்தார். பல பங்குதாரர்களை உள்ளடக்கிய முழுமையான ஈடுபாட்டு அமர்வுகள் மூலம் சேகரிக்கப்பட்ட கொள்கை உள்ளீடுகள், பொதுமக்களின் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை முழுமையாக கருத்தில் கொண்ட பிறகு அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். 10 ஆண்டு கால வரம்பை முறைப்படுத்துவதற்காக தற்போதைய மக்களவை அமர்வின் போது மத்திய அரசியலமைப்பில் பல தொடர்புடைய திருத்தங்களை அரசாங்கம் தாக்கல் செய்யும் என்று அசாலினா கூறினார். ஜனநாயக கொள்கைகளுக்கு ஏற்ப வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் தற்போதைய நிறுவன சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு அமைகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் அல்லது 2 முழு பதவிக்காலங்களாக கட்டுப்படுத்தும் மசோதாவை அரசாங்கம் தாக்கல் செய்யும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்பு அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா ஆயர்குரு தொழில்துறை பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கால்வாயில் ஒரு ஆணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 0.2 மீட்டர் தண்ணீர் நிரம்பிய வடிகாலில் 64 வயதுடைய ஒருவரின் உடலை 11 வயது ஆடவர் ஒருவர் கண்டுபிடித்ததாக மலாக்கா தங்கா காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் 1.5 மீட்டர் உயரத்திலிருந்து கால்வாயில் விழுந்ததாக நம்பப்படுகிறது.
மேலும் 19 வயதுடைய நபர் குப்பைகளை அப்பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு தொட்டியில் வீசச் சென்ற போது உடலை கண்டுள்ளார். பரிசோதனை முடிவுகளில் உடலில் எவ்வித குற்றச் செயல்களும் கண்டறியப்படவில்லை. மேலும் சம்பந்தப்பட்டவரின் நெற்றியின் இடது பக்கத்தில் ஒரு அங்குல காயம் மட்டுமே இருந்தது. இது விழுந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக கிறிஸ்டோபர் பாட்டின் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று மதியம் தலைநகர் ஜின்ஜாங்கில் 7 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஊனமுற்ற ஒருவர் காலில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. மூச்சு திணறல் ஏற்பட்ட 41 வயது சம்பந்தப்பட்ட நபர் ஸ்லாயாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிற்பகல் 1:30 மணிக்கு தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் 4 நிலையங்களில் இருந்து 46 பணியாளர்கள் மற்றும் 8 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாகவும் நகர தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை தெரிவித்துள்ளது. பிற்பகல் 3:30 மணிக்கு தீ அணைக்கப்பட்டதாகவும் ஆனால் 7 வீடுகளும் எரிந்து நாசமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.